மாதிரி இல்லாமல் ஒரு லோக்கல் ஷாப்லாம் போனீங்கன்னா இதுக்கும் மேலே காஸ்ட்டாக இருக்கும். ஃபோரமில் கொஞ்சம் அஃபோர்டபுளாக நம்மளுக்கு கிடைக்கும். ஃபோரம் இருக்குது, லூலு மால் இருக்குது. இங்கே லூலு மாலில் கூட இந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ்ஸு மீட்டெல்லாம் வந்து கொஞ்சம் அஃபோர்டபுள் ப்ரைஸஸில் தான் கிடைக்கும். ஃபிஷ்ஷு வந்து 2 சைடும் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ வந்து நல்லா கருவேப்பிலை கொத்தமல்லிலாம் கொஞ்சம் சேர்த்து 2 சைடும் நல்லா திருப்பி போட்டுக்கிறேன். பார்க்கவே ரொம்ப டெம்டிங்காக இருந்தது. ஃபிஷ்ஷு நல்லா குக்காக இருந்தது. ஏன்னா நான் ஒரு 2 ஹவர்ஸ் வந்து மசாலா மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன். ரொம்பவே சூப்பராக இருந்தது இதோட டேஸ்ட்டு. நெக்ஸ்ட் டைம் வந்து இதோட ஃபுல் ப்ராப்பர் வீடியோ நான் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். அடுத்து வந்து நம்ம ப்ரானை வந்து ரோஸ்ட் பண்ணுறதுக்காக சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுறேன். இதில் வந்து சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, பெப்பர் என்ன வேணுமோ நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா சின்ன வெங்காயம் ரோஸ்ட் ஆனதும் வந்து நான் குக் பண்ணி வச்சுருக்க ப்ரானை இதில் அப்படியே ஆட் பண்ணுறேன். ப்ரானோடு சேர்த்து நல்லா இந்த சின்ன வெங்காயமும் ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா நான் வந்து நல்ல ஒரு திக் கோக்னட் மில்க் இதில் ஆட் பண்ணுறேன். ஏன்னா கோக்னட் மில்க் ஆட் பண்ணால் தான் நமக்கு அந்த ப்ரான் ரோஸ்ட் வந்து ஒரு சூப்பரான டேஸ்ட் கிடைக்கும். ஏன்னா கேரளா ப்ரான்னாலே கண்டிப்பாக கோக்னட் மில்க் இல்லாமல் எப்படி. கோக்னட் மில்க் ஆட் பண்ணது நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டேன். ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஃபைனலாக கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்துக்கிட்டேன். இது வந்து என் ஹஸ்பண்டோட ஃபேவரட் கேரளா ப்ரான் ரோஸ்ட் வந்து 2மே நல்லா குக் ஆகிடுச்சு. அடுத்து வந்து பிளேட்டிங் அரேஞ்ச் பண்ணி அவங்க கிட்ட கொடுத்தாச்சு.